சிங்கிள் தான் கெத்து. சிங்கிள் தான் கெத்து. சிங்கிள் தான் கெத்து. சிங்கிளாக அண்ணா நீ பொறுப்புல தானா நீயா அண்ணா அண்ணா சிங்கிளா தான் அண்ணா சிம்பு சிங்கிள். ஐயோ கண்ணு கொஞ்ச நேரத்துல கண்ட கனவுல வருதே. இவ்வளவு நாள் பொறுத்தது போதும். இன்னைக்கு எதனா பண்ணி ஆகணும். முதல்ல அப்பா கிட்ட போய் சொல்லுவோம். பா என்ன சிங்கிளா பெத்து போட்டேன். மூதேவி அதான் உங்க அண்ணன் பெத்து போட்டிருக்கல. அது இல்ல எனக்கு 21 வயசு ஆகுது. இன்னும் நான் சிங்கிளாவே இருக்கேன். அதை பத்தி உன்னோட கருத்து. உனக்கு துப்பு இல்லன்னு சொல்றா. பக்கத்து வீட்டு முருகேச பையனை பாரு. போன வாரம் ஒரு பொண்ணு கூட்டு ஓடி போயிட்டான். அவங்க அப்பா ஊர் ஃபுல்லா பெருமையா பேசுறான். நீ இருக்கிய தண்ட கர்மம். அம்மா கிட்ட பேசினாலும் யூஸ் இல்ல. அப்பா கிட்ட பேசினாலும் கடி கடி ஊத்தி கவுண்டர் கொடுக்குறாரு. வேற என்ன பண்ணலாம்? கடவுள் இருக்காரு. சொல்லுங்க கடவுள், நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் இவ்வளவு நாள்ல சிங்கிளாவே இருக்கேன்? கவலைப்படாதே குழந்தாய். நீங்களா பேசுறீங்க? அது சரி, பொண்ணுதான் நம்ம கிட்ட பேசாது. கடவுள் பேசுறதுலாம் சாதாரணம் தானே. சொல்லுங்க கடவுளே. நீ சிங்கிளாக இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு மகனே. அதில் முதல் காரணம், முக்கிய காரணம் உன் நண்பர்கள். வேலை சேர்ந்தமா எல்லாருமே ஜோடியா உட்காந்துட்டு இருக்காங்க. புளிய மரத்துல உட்காந்து புளிய மரம் சாப்பிட்டு இருக்கோம். எவ்வளவு நம்மள பாக்குறோம் பாரு. என்ன ராங் சாங் பிளே ஆகுது? நான் பாத்தேன். ஏய் நான் வேணும் உனக்கு இல்ல அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். யாரு இவன்? அவன் தவ வாழ்க்கை வாழ்றவன் அவன்கிட்ட போய் பேசுறியா? அவனுக்கு பொண்ணுங்க நாளே ஆகுது. இந்த பாரு நானாவது பொண்ணு மச்சி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் வச்சுக்கேன் தயவு செஞ்சு போயிடு. நான் மச்சான் இல்ல ஒரே ஒரு தடவை பேசிட்டு இது சரிப்பட்டு வராது. பாய்ஸ் தூக்கி கடைசங்கடா அவள. எல்லாம் நம்ம பசங்க தான், ஒரு பிரச்சனையும் இல்ல. டேய் டேய் நீ சிங்கிள் சிங்கிள் அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் தெரியல. இனிமே அந்த பொண்ணு உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்காது. சத்தம் ஓ என்று கேட்டது. அவள் அருகில் உட்கார சும்மா இச்சு இச்சு என்று என்ன இந்த புள்ள படிச்சிட்டு இருக்க? இதெல்லாம் படிச்சா நீ கெட்டு போயிடுவ. அப்துல் கலாம் வர்றாரு, விவேகானந்தா வர்றாரு, வாஜ்பாய் வர்றாரு. இவங்க சிங்களா வரலாறு வந்திருக்காங்க. இதே மாதிரி நீ சிங்களா வரலாறு வரணும். எஸ் மை லார்ட், நீங்க சொன்னது கரெக்ட். அதற்கும் ஒரு படி மேலே சென்று ஓவராக பர்ஃபார்மன்ஸ் செய்து உன்னை வைத்து செய்திருப்பார்களே. நம்மள அறியாம ஐயோ பொண்ணுங்க போறாங்க, பொண்ணுங்க வாடகை உனக்கு ஆகாதுடா. அதுக்கு வாழப்பட்டு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா வீட்டுக்கு யாரா பதில் சொல்லுவா? நமக்காக எப்படி செயல்படுறாங்க? ஆமா கடவுளே. அது மட்டுமா, சிங்கிள் தான் கெத்து, அதை சார்ந்த பல மித்துகளையும் கூறியிருப்பார்களே. எஸ் லார்ட், 2 பேர் சொன்னாங்க. ஓகே மச்சான் நானும் கமிட் ஆகலான்னு இருக்கேன்டா. பேபி அப்புறம் பேசுறேன். மச்சான் தப்பான மணிக்கெல்லாம் போயிடாதடா. இல்லடா, என்ன சுத்தி இருக்க எல்லாருமே கமிட் ஆகுறாங்களா? என்ன மட்டும் நீங்க ஏதோ ஏமாத்துற மாதிரியே ஒரு ஃபீலிங். சிங்கிள் தான்டா கெத்து. இப்ப கன்ஃபார்ம் ஆகும். அங்க பாரு. அவரா? ஐடியா இருக்கு. அப்ப யார் தெரியுமா? அவரதான் காலேஜுக்கே தெரியுங்க. அவர் எப்படி இருக்காரு? கெத்தா இருக்காரா? கெத்தா இருக்காருல. ஏன் தெரியுமா? ஏன்னா ஒரு மதுரைக்காரு. புரியலடா. இப்ப நீ கேட்ட கேள்வி அவர்கிட்ட போய் கேளு, சொல்லுவாரு. அண்ணா ஏன்னா இன்னும் சிங்கிளாவே இருக்கீங்க? என்னடா என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்டேன்? மதுரைக்காரன்டா. மதுரைக்காரன் என்னைக்கு கமிட்டா இருக்கேன்? நீ சொல்லுவேன் சாப்பிட்டான் கூட்டேன் எங்க அப்பனே சிங்கிள்னா பாத்துக்கோ. ஆனா நான் பெருமைக்காக சொல்றேன் நினைக்காத. ராயல் ஃபீல்ட் இருக்கப்ப வண்டி வச்சவன் பூரா சிங்கிள் தான். சிங்கிள் தான்டா கெத்து. நான் ஒரு தவ வாழ்க்கை கேடிஎம் டியூப்ல வச்சுட்டு வருவாங்க. எல்லாம் சொல்ற கரெக்டானா? ஒத்துக்கிறீங்களா? பாத்து கத்துக்கோ. ஆமாண்டா, சிங்கிள் தாண்டா கெத்து. பாப்பலாம். இவை அனைத்தையும் சகித்துக் கொள்ளலாம், பொறுத்துக் கொள்ளலாம், தவிர்த்துக் கொள்ளலாம். ஆனால் உன் நண்பர்களின் நாவில் இருந்து வரும் உன் மனதை மயக்கும் என்றுமே மாறாத ஒரு டயலாக் இருக்கிறதே. அது என்னது? இவன் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போகுது, போக கூடாது. ஏய் மச்சான், அங்க ஒரு பொண்ணு ஒண்ணு பாக்கலடா. யாருமே பாக்கலடா, ஏமாத்தாதடா. அங்க ஒரு பொண்ணு தெரியுது பாரு. ஐயோ நம்புறான். அங்க இருக்கல அந்த பொண்ணு. அந்த பொண்ணுதான். வேற எங்கேயோ பாக்குறாருடா. அந்த பொண்ணுக்கு அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்ல பாரு. என்ன தெரியுது?
கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு கார் ஒண்ணு இருக்கு. அந்த கார் தான். அந்த காரோட ரியர் வியூ மிரர் வழியா தான் உன்னை பாக்குறான். நம்பிட்டா. ஆனா எல்லாருமே சிங்கிள் தான் கெத்துன்னு சொல்றானுங்களேடா. அதான் மச்சான், சிங்கிள்ன்றது ஒரு ஸ்கீம். ஆனா என்ன விஷயம் பார்த்தா லவ் பண்ணிட்டே சிங்கிளா இருக்கலாம். அது இன்னொரு லவ் பண்ணிட்டு எப்படிடா சிங்கிளா இருக்க முடியும்? ஊருக்குள்ள நிறைய பேர் அப்படிதான் மச்சான் சொல்லி தெரியுறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாது, நீ ஏதாவது போய் ட்ரை பண்ணி பாரு. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? போய் அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணி. ப்ரப்போஸ்ல வேணாடா. ரெடி சரி வேணாடா. சரிப்பட்டு வராது. இஃப் யூ ஆர் a true Tamil go propose her. ஓகே. அப்பாடா. எஸ் பை லார்ட். இதெல்லாம் உண்மை இல்லையா கடவுளே? ஏன்னா அந்த இடத்துல உண்மையா ஒரு கண்ணாடி இருந்தது லார்ட். அந்த ரியர் வியூ மிரர் இருந்ததா? கொய்யால அசிங்கமா கேட்பேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் போவோம் கடவுளே. நீ இப்படி பல தடைகளை கடந்திருந்தாலும், உன் நண்பர்களே உனக்கு உதவி செய்திருந்தாலும், உன் வாழ்க்கையில் விதி விளையாடி இருக்குமே. செருப்பால் அடிப்ப போ உள்ள. பேசுடா. ஓகே கைஸ், இப்ப சீனியர் உங்ககிட்ட பேசுவார். பேசுறா சும்மா. நாங்க ஷார்ட் பிலிம் எடுக்கிறோம். நான் தான் ஹீரோ. யாராவது ஹீரோயினா நடிக்கிறீங்களா? யாராச்சும் சொல்லலாம். ஹீரோ இவர் தான். எல்லாருமே யோசிக்கிறாங்க. நீ ஏன் சூஸ் பண்ணு. இதுல இருந்து யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணு. நீங்க என் ஷார்ட் பிலிம்ல ஹீரோயினா நடிக்கிறீங்க. ஐயோ அண்ணா. என்னையா? அண்ணாவா? அண்ணா ப்ளீஸ் என் வீட்டுல தெரிஞ்சா பிரச்சனை வந்துருமா? என் வீட்டுல எல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்கண்ணா. நீங்க வேற யாருன்னா பாத்துக்கோங்க ப்ளீஸ். கிளம்பு அதான் அண்ணன் சொல்லிட்டால. போ ஷார்ட் ஃபிலிம்லாம் ஒன்னு எடுத்து கிளிக்க வேணாம். அது என்னவோ தெரியவில்லை குழந்தாய். உன் வீட்டு தெருமுனைக்கு வரும்போதெல்லாம் என் பேனாவில் நீ தீர்ந்து விடுகிறது. கடைசியா நான் என்னதான் பண்றது? உன்னை போன்ற சிங்கிள்களின் கண்ணீரை துடைப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஐக் நட்டாஷா. ஹாய் கடவுளே, டக்குனு ரிப்ளை வருது கடவுளே. ஐ லவ் யூ. ஐ லைக் யூ தான் வருது. பரவாயில்ல கடவுளே, நான் கரெக்ட் பண்ணிடுறேன். நீ பேசலாம், பழகலாம், கொஞ்சி குலாவலாம். வெரி தேங்க்ஸ் கடவுளே. சிங்கிளாக வாழ்வது சாதாரண விஷயம் அல்ல, அது ஒரு தவ வாழ்க்கை. இன்னைக்குதான் நான் நிம்மதியா தூங்க போறேன். ஆனா நீங்க மகிழ்ச்சி.